இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, யாரு? நான் ஜெயில இருந்து கான்ஸ்டபிள் பேசுறேன் மேடம். நீங்க சொன்னது உண்மைதான். அந்த கார்த்தி அடிக்கடி ஜெயில இருந்து வெளியே போறான். இப்ப கூட ஜெயிலர் அவனை வெளியே அனுப்பிச்சிருக்காரு. ஏன் சார் இப்படி பண்றாரு? எல்லாம் பணம் தான்மா. அது இருந்தா என்ன வேணா பண்ணலாம். இப்ப கூட ஏதோ பெரிய கிரைம் பண்ணத்தான் இங்க இருந்து வெளியே போறான். வெளியே போயிட்டான், என்ன பண்ண போறான்னு தெரியல. எல்லா போலீஸும் இந்த ஜெயிலர் மாதிரி இல்லம்மா, நல்ல போலீஸும் இருக்காங்க. நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணத்தான் நினைக்கிறோம். ஆனா எங்க கிட்ட பவர் இல்ல. கெட்டது பண்ற ஆளுங்க கிட்ட தான் பவர் இருக்கு. இப்ப இந்த கார்த்தி பெரிய தப்பு பண்ண போறான்னு தெரியுது. கொஞ்சம் பாத்துக்கங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். மாயா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஜெயில இருந்து கான்ஸ்டபிள் ஒருத்தர் கால் பண்ணாரு. அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. கார்த்திக் ஜெயில இருந்து வெளியில போறான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அப்படின்னா இப்போ அந்த ஜெயிலர் காசு வாங்கிட்டு அவனை வெளியே அனுப்பி விட்டாரா? ஆமா சீனு, கண்டிப்பா அந்த கார்த்திக் அவன் சொன்னதை செய்யறதுக்காக தான் வெளியில வரான். அப்ப கோவில்ல வச்சு அவன் சொன்ன மாதிரி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண போறான். இப்ப என்ன பண்றது மாயா? அதை மட்டும் நடக்க விடக்கூடாது சீனு. ஏதாவது பிளான் பண்ணி தடுக்கணும். நான் யோசிக்கிறேன். நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு, நான் உன் கூட இருக்கேன். இவ்வளவு நாள் நீ தனியா போராடிட்டு இருந்திருக்க. இனிமே உன்னை நான் அப்படி விட மாட்டேன். நான் இருக்கேன். நம்ம சேர்ந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம்.